இப்ப பயிற்சியாகும்போது மீன ராசிக்காரங்களுக்கும், மற்ற ராசிக்காரங்களுக்கும் மீனராசிய விட்டுறலாம் 12 ராசிக்காரங்களுக்கும் அ எந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை குடுப்பார் என்பது அனைவருக்கும் இன்றைய காலகட்டம் ஒரு கேள்வியாக இருக்குது. அத வச்சு தான் இந்த தலைப்பும் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த தலைப்பை சார்ந்து பார்க்கும்போது, சனி பகவான் கர்மக்காரகன். கர்மாவின் பலனை 100% பிரதிபலிக்கும் ஒரு கிரகமே சனி பகவான் தான். ஏன்னா, சனி பகவான் தயவு தாட்சிணை யாருக்கும் பார்ப்பதில்லை. ஈவு இரக்கமும் பார்ப்பதில்லை. அவரோட கடமைய அவர் செய்துகிட்டு போய்க்கிட்டே இருப்பார். அ அந்த மாரி ஒரு கிரகம் தான் சனி பகவானோட கிரகம். அப்ப இருக்கிறதுலயே வந்து சிம்ம ராசிக்கு தான் கெடுதல பண்ணுவாரு. மேச ராசிக்கு தான் கெடுதல் பண்ணுவாரு. அடுத்தது கன்னி ராசிக்கு தான் கெடுதல் பண்ணுவாரு. ஒரு 6 ராசிக்கு சிறப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனத்துக்கு சிறப்பு இல்லைங்க. ஏன்னா மீனத்தில தான் எல்லா கிரகம் சஞ்சாரம் செய்யுது. மீனத்துக்கு வச்சு கும்மி அடிக்க போறாரு அப்படின்னு எல்லாமே கோயிலோட குருக்களுக்கு சரியில்ல, பூஜை பண்றவங்களுக்கு சரியில்ல, சாமிக்கு சரியில்ல, சாமிக்கு சொல்லக்கூடிய பூஜை சொல்றவங்களுக்கு சரியில்ல, மந்திரம் சொல்றவங்களுக்கு சரியில்ல, உடுக்கடிக்கிறவங்களுக்கு சரியில்ல. இப்படி ஒவ்வொன்னா வேதங்கள் சொல்வதுக்கு சரியில்ல. அப்படின்னு நம்ம அடுக்கிக்கிட்டே போலாங்க. ஏன்னா, குருவோட வீடு அந்த மாரி ஒரு தன்மை. சனி பகவான் வேற, இந்த கிரகங்கள்லாம் வேற இருக்குது. அப்ப இதெல்லாம் சரியில்ல அப்படின்னா, நீங்க சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். நம்ப சரியில்லைன்னா எல்லாம் சரியா இல்லாம போயிரும். அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. அப்ப இந்தந்த காலகட்டத்தில் நாம் என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மை. சனி பகவான பொறுத்தளவுக்கு அவர் ஒரு எப்பொழுதுமே ஒரு தண்டிக்கக்கூடிய ஒரு கிரகங்க. ஏன் தண்டனை குடுக்குறார்? ஏன் தண்டிக்கிறார்? அப்படின்னு பார்த்தா, எந்த இடத்துலயும் தவறு செய்றோம்னு கண்ணூத்தி பாம்பாட்டம் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாருங்க. இவன் எந்த இடத்துலைக்கு கால கழுவாத போறான் வீட்டுக்குள்ள. அந்த இடத்துலைக்கு புடிச்சுக்கலாம் அப்படின்னு இந்த வரலாறு கதையெல்லாம் சொல்லுது. சனி பகவானோட பாதத்தை ஒழுங்கா கழுவணும்பாங்க. அந்த பாதத்த சொட்ட விட்டா அந்த பாதத்தில போய் சனி பகவான் புடிச்சுக்குமாம். இத கூட சனி பகவான் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி சனி பகவானுக்கு ஏதோ ஒரு அவர பிடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். சனி பிடித்தால் நமக்கு உள்ள ஒரு கஷ்டங்களை போக்கக்கூடிய தன்மையை சனி குடுக்குறாரு. அதாவது கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை. "இத அனுபவிடா மகனே! இத வந்து நீ இந்த அளவுக்கு தூக்கிட்டு போ இந்த சுமைய. தூக்கிட்டு போய் கஷ்டப்படு" அப்படின்னு நமக்கு வந்து சுமைய ஏத்துறார். சுமைய ஏத்துறாரு. அதேமாரி சுமக்கவும் வைக்கிறாரு. சுமைக்க முடியாதவன படுக்க வைக்கிறாரு. சுமக்க முடியாதவனை படுக்க வைக்கிறார். படுக்க படுக்கையிலேருந்து "நீ கஷ்டத்த அனுபவி. நீ உழைக்கிறது தான் தயங்குறியா? சுகமா இருக்குன்னு ஆசைப்படுறியா? படுத்துக்கிட்டு சுகமா இரு" அப்படின்னு சொல்லி படுக்க வச்சுர்றாரு. இல்லாட்டி நீ வந்து அ உன்னைய வந்து படுக்க முடியலையா? உட்கார வச்சுர்றாரு. ஒரு கால கீது முடம் பண்ணி விட்டு, உடைச்சு விட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணி, ஏதோ ஒரு கையவோ, ஏதோ ஒண்ணு சனி குடுக்குறது இதுதான். ஒண்ணு முடமாக்கி விடுவாரு, இல்லாட்டி படுக்க வைப்பாரு, இல்லாட்டி தீராத நோய குடுத்து